திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருடத்தில் ஏற்கனவே 23 லாக்அப் மரணங்கள் நடந்து இது 24வது. இது லாக்அப் மரணம் சொல்ல முடியாது, இது போலீஸ்காரர்களால் செய்யப்பட்ட ஒரு படுகொலை. கோயிலுக்கு போனவங்கள விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போயிட்டு எஃப்ஐஆரும் போடலை, யார் புகாருங்கிறது சொல்லலை. ஆனால் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதை கேட்க போன அவருடைய தாயாரும் அவர் உடன் பிறந்த சகோதரனும் போய் இவருக்கும் அடி கொடுத்துருக்காங்க. இந்த என்னுடைய சகோதரர் இவருக்கும் அடி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாளைக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சிறப்பு காவல் படையிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. சிறப்பு காவல் படை 2 நாட்களாக வைத்து அடித்திருக்கிறார்கள். எந்த விதமான காரணம் கிடையாது, இதுக்கு முன்பு எந்த விதமான வழக்குகளும் கிடையாது, எந்த விதமான குற்றவாளி இல்லாமல் எஃப்ஐஆரும் போடாமல் யாரோ புகார் சொன்னாங்க, தலைமைச் செயலருக்கு இந்த தகவல் வந்துன்னு சொல்லி சிறப்பு காவல் படை 6 பேர் சேர்ந்து ஒரு 27 வயது ஒரு ஆளை பிடிச்சி அடி என்று அடித்திருக்கிறார்கள். அடிக்கும்போது சிகரெட்டை வச்சு சுட்டிருக்காங்க. அவருடைய இடது கையில் 3 இடங்களில் சிகரெட்டை வச்சு சுட்டிருக்காங்க. அடித்ததில் தலையில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டது. நடுப்பகுதி மண்டையும் உடைஞ்சிருக்கு, 2 பக்கம் மண்டையும் உடைஞ்சிருக்கு. அது இரத்தத்தில் இருதயத்திலும் இரத்த கசிவு வந்திருக்கு, கல்லீரலிலும் இரத்த கசிவு வந்திருக்கிறது. பிறகு 23 இடங்களில் அடி காயங்கள் இருக்கிறது. அவருடைய உடன் பிறந்த சகோதரன் இந்த நவீன்க இருக்கிறார். இவ்வளவுக்கு செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? அந்த அளவுக்கு மேலே ஒரு மிக முக்கியமான அதிகாரி தலைமைச் செயலகத்தில் யார் இருக்கிறாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கொலை நடந்த உடனேயே முதலாக நாங்கள் வெளிக்கொண்டது பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய மாவட்ட தலைவர் உடனடியாக நீதிமன்றத்தில் உடனடியாக போய் அதுக்கான ஆர்டர் வாங்கியிருக்கிற பாண்டித்துறை, மேப்பல் சக்தி கூட இருந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் ஏன் நடைபெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஆனால் உடனடியாக அவர்கள் அவருடைய சகோதரனுக்கு ஒரு ஆவினில் வேலை போட்டு கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக வேலை போட்டு கொடுக்கறது ஓகே, ஆனால் அது எல்லாமே கண் துடைப்பு. இங்கே மதுரையில் இருக்கிறது ஆவின் இருக்குது, ஆனால் காரைக்குடியில் விட்டு போகிற 80 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு வேலை போட்டிருக்காங்க. அதையாவது இங்கே பக்கத்துலையாவது போட்டு கொடுத்துருக்கலாம். இனிமேலாவது அது பக்கத்தில் போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பட்டா கொடுத்துருக்காங்க 7 கிலோமீட்டர் தள்ளி, 7 கிலோமீட்டர் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி பட்டா கொடுத்துருக்குறாங்க. ஆக இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான். சாரி சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அவருடைய டிபார்ட்மெண்ட்டு சரியாக செய்ய முடியல, அதனால் சாரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இவ்வளவும் செஞ்சது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதுக்கு மேலே ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. இதுவரையில் யாருக்கும் தெரியாது. இதுவரையில் பெரிய மன்னிக்க முடியாத தவறு என்னென்னா, இந்த சிறப்பு காவல் படையை காப்பாற்றுறதுக்காகவும் தலைமைச் செயலகத்தில் யார் சொன்னாங்கிறோ அதை மறைச்சும், தலைமைச் செயலகத்தில் யார் சொன்னாங்கிறத இன்னும் வெளியிடலை, யாருங்கிறத சொல்லலை. ஆனால் இதை விட கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுதிரமா சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இவருக்கு இதயம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் இது! ஏற்கனவே இந்த அடிப்பட்ட காயங்கள்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே அந்த காயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில். இதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும், பொதுமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். காவல் நிலையத்திலிருந்து வெளியே தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்க, கடத்தி கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. அதை கூட இருந்து வீடியோ எடுத்த சதீஸ்வரனுக்கு இப்போ கொலை மிரட்டல் வந்திருக்கு.
அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. சத்தீஸ்வரனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வந்து கொண்டு எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். 7 வயது சிறுவன் இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். இதே மாவட்டத்தில் சிங்கப்பனரியில். ஆனால் பெற்றோர்களுக்கு தகவல் போது சாயங்காலம் சிறுவன் இறந்து விட்டான் அப்படின்னா உடல் காயங்கள்லாம் இருக்குது. எப்படி இவ்வளோ பெரிய கொடூரங்கள்லாம் நடைபெறுதுங்கிறது உண்மையிலேயே பொதுமக்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு எழுத வேண்டும். 4 வருஷம் ஆட்சிக்கு வந்து 24 காவல் நிலைய மரணங்கள், படுகொலைகள், நித்த நடக்கிற படுகொலைகள். இதை பொதுமக்கள் பார்த்து கொண்டு தக்க தீர்ப்பை அவர்கள் தர வேண்டும். இவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இப்போ கூட தாயார் சொன்னாங்க, எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் பெரிதல்ல, நீதி வேண்டும் கேட்குறாங்க. ஆக இந்த கொலையை செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். தலைமைச் செயலர் யார் சொன்னாங்கிறது அவரும், அவருடைய பெயர் வெளியிடப்பட வேண்டும், அவரும் தண்டிக்கப்பட வேண்டும்.